பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனங்களிலே 5 விதமான ஊழியத்தை சபையினுடைய பக்தி விருத்திக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த 5 வகையான ஊழியத்தினுடைய பிரதான நோக்கமாகிய ஆத்தும ஆதாயம் என்கிற அந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு சபையானது ஊழியர்களாக நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம மறந்துட்டோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம இன்னைக்கு எழுப்புதல் அப்படின்னு நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். எழுப்புதல்னாவே இன்னைக்கு நிறைய பேருடைய நோக்கம் என்னன்னா நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல ஜெபம் பண்ணுறது ப்ளஸ் வந்து மேடைகளில் பயன்படுவதை மட்டும்தான் அவங்க நிறைய பேர் இன்றைக்கி எழுப்புதல்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எழுப்புதல் இல்லை. நீங்கள் ஐவகை ஊழியத்தில் நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும் ஆத்தும ஆதாயம் இல்லாமல் உங்கள் ஊழியத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஊழியம் பிள்ளை பெறாத மலடிக்கு சமங்கிறது தான் வேதத்தினுடைய கருத்து. அப்போ என்னுடைய வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலிலே மிருக ஜீவனாவது அல்லது மனுஷ வித்தாவது மலடாய் இருப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாது. அதுபோல் இந்த ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் ஐவகை ஊழியத்தில் ஆத்தும ஆதாயம் இல்லாத இந்த மலடான ஊழியத்தை ஒரு நாளும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதனால் தயவு செய்து பிரியமான அன்பான ஊழியர்களை தயவு செய்து ஆத்தும ஆதாயம் செய்யவும் களப்பணிகளை செய்யவும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே நமக்கு மிகுதியான பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எனவே மறந்துடாதீங்க, ஒன்னே ஒன்று தான். தேவன் இந்த ஐவகை ஊழியத்தை ஏற்படுத்தினதுக்கு நோக்கம் சபையை மையமாக வைத்து ஆத்துமாக்களை சந்தித்து ஆத்தும ஆதாயம் செய்வதே இந்த ஐவகை ஊழியத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. எனவே இனி வருகிற நாட்களிலே உங்களுடைய ஊழியத்தை குறித்தான கண்ணோட்டங்களை மாற்றிவிட்டு ஆத்தும ஆதாய பணிக்கு உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள்.